திருச்செந்தூர்ல ஒரு அழைப்புதல்ல வந்து சமூக செயல்பாட்டாளர் காளியம்மான்னு போட்டிருக்காங்க. அது நாம் தமிழர் வெளியிட்டாங்க. அது தெரியல. அது கட்சிக்குள்ள அந்த கட்சிக்குள்ள முழு சுதந்திரம் இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் இல்லைன்னா வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் இருக்கு. இது ஒரு ஜனநாயக அமைப்பு. தங்கச்சியை நாங்கள் தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க. அவங்கள அழைச்சிட்டு வந்தது நான் தான். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்கு. பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்பில் போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம். வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம். போகிறதா இருந்தால் போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. நான் விலகுறேன்னுச்சு அது உடனே நீங்கள் ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போகிறனால அது எங்களுக்கு கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. எடுத்து போடுங்க. தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்குது. கட்சியிலே இருக்கிறதா கட்சியை விட்டு வேற இடத்துல போய் சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. மும்மொழின்னா எப்படி? சமஸ்கிருதம் மொத்தமே 26,000 பேர் தான் இந்த நாட்டில் பேசுறாங்கன்னு இருக்கு. அதுக்கு அதன் வளர்ச்சிக்கு நீங்க ஒதுக்குற நிதி எவ்வளவு? இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தில் எதற்காக சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு? யார் பதில் சொல்ல? தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா? உலகத்தின் தொன்மையான மொழி முதல் மொழி தமிழ், அது எங்க நாட்டில் இருக்குது, எங்களுக்கு பெருமைன்னு பிரதமர் பேசும்போது, இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பிரதமர் பேசும்போது, அதுக்கு நேர் எதிர் கருத்தை தம்பி அண்ணாமலை பேசிட்டே வர்றாரு. பிரதமரே எழுத்து பேசுறீங்களா? அப்போ அங்கேயும் அப்ப அவ்வளவு தொன்மையான மொழிக்கு பெருமையான மொழிக்கு ஏன் இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ள இந்த நாட்டின் நாடாளுமன்ற வளாகத்துல கட்டட அந்த இடத்துல கல்வெட்டுல எங்க மொழி இல்லை? என் மொழியை அங்கீகரிக்காத நாட்டுல எனக்கு என்ன பற்று வரும்? என் தாயை நிராகரிக்க வீட்டு மேல நாட்டு மேல எனக்கு என்ன பற்று வரும்? சொல்லுங்க. நீங்க தான் ஒரு மொழியை திணித்து இந்த நாட்டை கூறு போடுறீங்க, துண்டாடுறீங்க. நீங்க பிரிவினைவாதத்தை தூண்டுகிற பிரிவினைவாதிகள் நான் குற்றஞ்சாட்டுகிறேன். ஒற்றை மொழியை திணித்து இந்த நாடு இறையாண்மை கொண்ட ஒருமைப்பாடு கொண்ட நாடாக இருக்கிற நாட்டை கூறு போட துடிக்கிறீர்கள், நான் குற்றஞ்சாட்டுறேன். பதில் என்ன இருக்கு? மொழியை வச்சு நீங்க நாட்டை கூறு போட துடிக்கிறது நீங்களா நாங்களா? பாஜக சொல்றாங்கன்னா மற்ற ஸ்டேட்ல ஏத்துக்கிறாங்க, ஏன் தமிழ்நாட்டுக்கு அப்படி இல்லை. இப்ப திமுக எதிர்க்கிறதுல எவ்வளவு தூரம் உறுதித்தன்மையா இருக்கும்னா உங்களுக்கு தெரியும். தம்பி அண்ணாமலை சொல்லும்போது 53,000 அந்த அரசு பள்ளிக்கூடங்களை தவிர மீதியில எல்லாம் இந்தி இருக்குங்கிறது. அப்ப தனியார் பள்ளிகளெல்லாம் இந்தி இருக்கிறதுன்னா அதை அனுமதிச்சது யாருன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இந்த 2 கட்சி ஆட்சியாளர்கள் தானே. இப்ப கேந்திர வித்யாலயா, நவோதயா, சிபிஎஸ்இ பாடத்திட்டம், மத்திய அரசு உதவி பெறும் பள்ளிகள்ங்கிறாங்க. மத்திய அரசுக்கு ஏது நிதின்னு கேட்டிருக்கணும். இப்ப நிலம் என்னது, நீர் என்னது, மின்சாரம் என்னது, எல்லா இதுவும் கொடுத்துட்டு இங்க வந்து என் தாய்மொழியை படிக்க முடியாத ஒரு பள்ளிக்கூடம் இங்க இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு பள்ளிக்கூடம். இதை எப்ப கேட்டு தடுத்து நிறுத்திருக்கணும்? திடீர்னு இப்ப இந்தியை எதிர்க்கிறதுங்கிறது ஒரு தேர்தல் வரும்போது அதை தமிழ் மொழி மேல ஒரு பெரிய பற்று இருக்கிற மாதிரி சொல்றது. இந்த நாட்டில் இருந்த ஆட்சியாளர்கள் நீங்க ஆழ்ந்து பார்க்கணும். மொழி வழியே மாநிலங்கள் ஏன் பிரிக்கப்பட்டது, அதற்கான தேவையும் காரணமும் என்ன இருந்ததுன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். அதற்கு பிறகு உலகமெங்கும் சின்ன சின்ன நாடுகள்ல கூட பல மொழிகள் ஆட்சி மொழியா இருக்கு. இந்தி மொழி பேசக்கூடிய மக்கள் தான் இந்தியா அப்படிங்கிறது இல்லை, இங்க இருந்தது இல்லை. முதல் இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததில்லை. பல மொழி பேசும் மக்கள், பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் எல்லாம் வாழ்ந்து இருந்த போது வெள்ளைக்காரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் இது. இந்த நாடும் இதுக்கு வச்ச பேரும் இந்தியாங்கிற பேர். அதுல இந்தி பேசும் மக்களும் இருக்கிறாங்க. அப்ப இது என்ன பண்ணியிருக்கணும்? இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு, தேச ஒற்றுமையும் இறையாண்மையும் கொண்ட ஒரு நாடா இருக்கணும்னா இந்த நாட்டில் இருக்கிற 22 மொழிகளும் ஆட்சி மொழியா இருந்திருக்கணும், அதிகார மொழியா இருந்திருக்கணும். அது இல்லாம இந்தி தான் இந்தியாவின் மொழி அப்படின்னா அப்ப என் மொழி என்னாச்சு? நீங்க வரலாற்றுல உங்களுக்கு ஒரு படிப்புன்னு இருக்கு. இங்க இருந்து பாகிஸ்தான் ஏன் போச்சுங்கிறத உங்களுக்கு தெரியும். அதுக்கு காரணமாக மதம் இருந்தது, மார்க்கம் இருந்தது. அங்கிருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சதுங்கிறதுக்கு அதுக்கும் உங்களுக்கு காரணம் தெரியும். பாகிஸ்தானை பிரசவம் பார்த்து அனுப்புனது நீங்க, அங்கிருந்து பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ பிரசவம் பார்த்தது நீங்க தான். அதுக்கு காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் உருது ஆட்சி மொழினானா என்னுடைய வங்காள மொழி என்னாச்சுங்கிறதா சண்டை. அப்ப உங்க மொழி மேல உங்களுக்கு பற்று இருக்குன்னா அந்த மொழி எங்க மொழி மேல எங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது, அது தேச துரோகம் சொல்றதெல்லாம் அதை ஏற்புடையதில்லை. இங்க என்ன இருந்திருக்கணும்னா மும்மொழிங்கிறதுல எம்மொழி எங்க இருக்கு? தமிழ் படிக்கிறதுக்கே வாய்ப்பில்லாத ஒரு சூழல் உருவாகிட்ட பிறகு புதிதா ஒரு மொழியை கற்றுக்கணும்
அது மும்மொழினா அது ஏன் அது எம்மொழியா இருக்கக்கூடாதுங்கிற கேள்வி உங்களுக்கு வரும், எனக்கு வரும், இவருக்கு வரும். அது தெலுங்கருக்கு வரும், கன்னடருக்கு வரும், வங்காளிக்கு வரும், பீகாரிக்கு வரும், குஜராத்திக்கு வரும், மராட்டியனுக்கு வரும், தமிழன் எனக்கும் வரும். அப்ப இது என்ன வரணும்? நீ எல்லா மொழியும் ஆட்சி மொழியாக்கு. எல்லா மொழிக்கும் எல்லா மொழியிலையும் பாராளுமன்றத்தில் பேச முடியும். இப்ப விண்ணூர்தியிலிருந்து நான் பறந்து வரேன். சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த என் மண்ணுக்கு தலைநகர் தமிழ்நாட்டின் தலைநிருந்து பறந்து வரும்போது ஹிந்தி இங்கிலீஷில் தான் அறிவிப்பு இருக்கும்னா இது எப்படி இது? ஆனால் மலேசியா, சிங்கப்பூர், அரபு நாடுகள்ந்து நாங்கள் வரும்போது என் தாய்மொழியில் அறிவிப்பு இருக்கும். இது எந்த மாதிரி? நான் ஆந்திராவுக்குள்ள பறக்குறேன்னா அங்கே தெலுங்குல அறிவிப்பு இருக்கணும், கேரளாவுக்குள்ள பறக்குறேன்னா மலையாளத்தில் அறிவிப்பு இருக்கணும். அதுதான் என் மொழிக்கு கொடுக்குற முன்னுரிமை. அப்பதான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஏன் நாடுங்கிற பற்று வரும், உணர்வு வரும். அது இல்லாம நீ என் தாய்மொழியை படிக்க முடியாத சூழலை உருவாக்கி விட்டுவிட்டு மும்மொழின்னு ஹிந்தி படினா மும்மொழி அப்படிலாம் இல்லை, எந்த மொழியும் படிக்கலாம்னா அப்படி அதில் ஒன்றும் இல்லையே. அப்படின்னா நீ பன்மொழி பயில்கன்னு வரணும். கொள்கை மொழியா ஏன் வருது? இந்த நாட்டில் எல்லா மாநில மக்களுக்கும் அவரவர் மொழி, அவரவர் தாய்மொழி கொள்கை மொழி. ஆங்கிலம் ஒரு பயன்பாட்டு மொழி. விரும்பினால் எம்மொழியும் கற்கலாம்ங்கிறதான் கொள்கையா இருக்க முடியும். அது ஹிந்தி கத்துக்கலாம், போஜ்பூரி கத்துக்கலாம், அது பீகாரி கத்துக்கலாம், அது பஞ்சாபி கத்துக்கலாம், மராட்டியம் கத்துக்கலாம், ராஜஸ்தானி கத்துக்கலாம், பிரெஞ்சு கத்துக்கலாம், ஸ்பானிஷ் கத்துக்கலாம். எது உனக்கு விருப்பமோ நீ கத்துக்க அப்படிங்கிற சூழல் உருவாக்குறதான் சரியா இருக்கும். திரும்ப திரும்ப அதே நீங்க திமுக இந்த கட்சிகள் புதிய கல்விக்குழு எதிர்க்குதுங்கிறது ஒரு நாடகம். இல்லந்தேடி கல்வி எந்த கொள்கை திட்டத்தில் இருந்தது? இந்த புதிய கல்விக் கொள்கையில் தான் இருந்தது. ஐயா ஜவஹர் நேசன் அந்த கல்வி திட்ட வகுப்பு குழுவில் இருந்தவர் எதுக்கு வெளியில ஏறினாரு? இது புதிய கல்விக் கொள்கையை அப்படியே பின்பற்றுது, வேற பேர்ல. அதனால அதுல போய் நம்ம இருந்து வேலை பயனில்லைன்னா வெளியேறினாரு. அவர் கொடுத்த பேட்டியே இருக்கு. அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு இந்த தேர்தல் வர நேரத்தில் ஏதோ திடீர்னு தமிழ் வாழ்க, தமிழ் ஒழிஞ்சிரும், இதெல்லாம் இவங்க நடத்துற பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் பாடமொழியா இருக்கா? ஹிந்தி இருக்கா, தமிழ் இருக்கா? இது நாங்க உறுதியா இருக்கிறோம். இந்த மும்மொழி கொள்கை அதெல்லாம் இல்லை. மும்மொழினா எம்மொழி எங்கங்கிற கேள்வி வருது இல்ல. பன்மொழி பயில்கன்னு கொண்டு வா, எல்லா மொழியும் கத்துக்க, விருப்பம்னா கத்துக்கன்னு சொல்ல. நான் ஏன் தெலுங்கு படிக்கக்கூடாது? பக்கத்துல எனக்கு பக்கத்துல இருக்க மாநிலம் எனக்கு தெலுங்கு கொடுது, நான் ஏன் கன்னடம் கத்துக்கூடாது? ஹிந்தி தான் படிக்கணுங்கிற தேவை ஏன் வருது? அந்த மும்மொழியில ஒம்மொழி ஏன் இருக்கு? அந்த கேள்வி யார்கிட்ட பதில் இருக்கு? எம்மொழி ஏன் இல்லை? அந்த மும்மொழியில ஒம்மொழி ஏன் இருக்கு? இல்ல எந்த மொழியும் இருக்கலாம்னா அதிக கொள்கை மொழியா வருது. அது விருப்ப மொழியா தானே வரணும். இது தேவையில்லாதது. இல்லைன்னா காசு தர மாட்டோம், இல்லைன்னா கல்வி மாநில உரிமை, அதை எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு நீ அதிகாரம் பண்ணிட்டு இருக்குது. நீ முதல்ல யாரு? இதுக்கு தான் போராடி நாங்கள் சுதந்திரம் பெற்றோமா? உன்ட்டு அடிமையா இருந்து மருத்துவத்தை நீ எடுத்துப்ப, கல்வியை நீ எடுத்துப்ப, எல்லா வரையும் எடுத்துப்ப. அப்ப எதுக்கு தான் மாநிலம் வச்சிருக்கீங்க? மாநிலத்துக்குன்னு என்னதான் உரிமை இருக்கு? தன் மாநில பிள்ளைகளை படிக்க வைக்கிற உரிமை கூட ஒரு மாநிலத்துக்கு இல்லைன்னா நீங்க சொல்றதான் கேட்கணும்னா அவர் சட்டாம்பளை மாதிரி இருந்துக்கிட்டு அவர் சொல்றதையெல்லாம் கேட்கணும். அப்படின்னா எப்படி இது எப்படி இருக்கும்? இது கட்சி பொறுப்புல இருந்து காலியமாக ஏதாவது தகவல் வருது, அழைப்பு போறதுன்னா எப்படி? திருச்செந்தூர்ல ஒரு அழைப்புதல்ல சமூக செயல்பாட்டாளர் காளியம்மான்னு போட்டிருக்காங்க. அது நாம் தமிழர் விளைவிட்டாங்க. அது தெரியல. அது கட்சிக்குள்ள இந்த கட்சிக்குள்ள முழு சுதந்திரம் இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் இல்லைன்னா வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் இருக்கு. ஒரு ஜனநாயக அமைப்பு. தங்கச்சியை நாங்கள் தான் முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க. அவங்கள அழைச்சிட்டு வந்தது நான் தான். இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்கு. பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்புல போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம். வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம். போறதா இருந்தா போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலையில் உதிர் காலம். அது அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. என்ன இப்போலாம் முன்னைக்கு இப்போ வெளியில் போனால் நீங்கள்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லாரும் ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு போகிறாங்க. நான் விலகுறேன்னுச்சு. அது உடனே நீங்கள் ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போகிறதுனால அது எங்களுக்கு கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. எடுத்து போடுங்க. தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்குது. கட்சியிலே இருக்கிறதா, கட்சியை விட்டு வேற இடத்துல போய் சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு.
அதுல ஒன்றும் கருத்து நம்ம சொல்ல முடியாது. அடிப்படை பிரச்சனைகள், இந்த நிதி நெருக்கடி பிரச்சனைகள் இருக்க சூழல்ல இந்த மும்மொழி கொள்கையை வச்சு அதாவது துணை முதல்வரும் அண்ணாமலையும் மாத்தி மாத்தி சவால் விட்டு ஒரு போர் தம்பி, அடிப்படையில பெரிய பிழை நிகழ்ந்துருச்சு. கல்வி மாநில பட்டியலில் மாநில உரிமையா தான் இருந்தது. அது அம்மையார் இந்திரா காந்தி அவங்க எடுத்துக்கிட்டு போகும்போது கடுமையா நம்ம சண்டை போட்டு தடுத்துருக்கணும். இப்படி கச்சத்தீவை வேடிக்கை பார்த்தோமோ, காவிரி நதிநீர் உரிமையை பறிகொடுத்தோமோ அப்படி. இப்போ நீங்க இந்திய ஏன் எல்லா மாநிலமும் இருக்கும்போது நீ மட்டும் எதிர்க்கிறேன்னா, இந்த நிலப்பரப்பு முழுதும் இருக்கிற மக்கள்ல எல்லாருமே கலப்பினங்களா இருக்கிறாங்க. பல்வேறு மொழிகளால் இங்க பாருங்க கலந்து பிரிந்து உருவான மொழிகளா இருக்கு. தூய ஒரு இனம். நீங்க மராட்டியர் படையெடுத்து விஜயநகர பேரரசு நாயக்க மன்னர்கள் படையெடுத்து எத்தனையோ தாக்குதல் இங்க தொடுத்த போதும் இன்னும் மரபணு மாறாம தூய ஒரு இனம் இருக்குன்னா இந்த காலடியில் இருக்கிற இந்த நிலப்பரப்புல இருக்கிற தமிழர்கள் தான். நீ இந்திய முத இந்திய நிலப்பரப்புல எதிர்த்து 1935 போராடி உயிர் நீத்தவன் நடராஜன்கிற நம்ம தாத்தன். அந்த காலத்திலிருந்து நம்ம எதிர்க்கிறோம். ஜிஎஸ்டியா எதிர்ப்போம், சார் நீங்க சிஏயா எதிர்ப்போம், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். என்ஐயா எதிர்ப்போம். ஏன்னா போர்க்குணமிக்க ஒரு இனம் இங்கதான் இருக்கு. அது நான் தானே சண்டை போடுவேன். அவன் ஏற்கிறான், நீ ஏறுனா இது எப்படி ஏற்கிறது? அவன் ஏற்கிறான்னா நான் அநீதி, அது தவறுன்னு தெரியுது. அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, நீ ஒத்துக்கன்னு சொல்றது எந்த வழியில நியாயம்னு சொல்லுங்க. எந்த வழியில நியாயம்னு சொல்லுங்க. நாங்க கேட்கறதுக்கு நீங்க பதில் தான் சொல்லுங்க. நீங்க ஒன்னு நல்லா கவனிச்சுக்கிறீங்க. டென்மார்க்கு, ஐரோப்பிய நாடுகள், நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், சுவிஸ், பிரான்ஸ், இந்த நாடுகள்லாம் நான் பயணம் பண்ணும்போது, ஜெர்மன்லாம் இந்த நாடுகள்லாம் இங்கிருந்து போன எங்கள் மக்கள், நம் மக்கள், ஈழத்திலிருந்து போன நம் மக்கள், உங்கள் தாய்மொழியை நீங்க மறந்துட்டீங்கன்னா அழிஞ்சிருச்சுன்னா உங்க இனம் அழிஞ்சிரும். அதனால உங்கள் தாய்மொழியை உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பீங்கன்னு உங்களால் நம்ப முடியுதா? டென்மார்க்ல 32 பள்ளிக்கூடம் இருக்குது. அதை டென்மார்க் அரசே உருவாக்கி தருது. அதுல தமிழ் பயிற்றுவிக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு அரசு சம்பளம் கொடுக்குது. எங்க பிள்ளைகள் தமிழ் படிக்கிறாங்க. என் மொழி அழிஞ்சிடக்கூடாது, என் இனம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு இன்னும் ஒரு நாடு விரும்புது. ஆனா என் நாடு என் மொழி அழியிறத விரும்புது. நீ தமிழை முதல்ல தாய்மொழியை படி, தாய்மொழியில் படி. தாய்மொழியில் கல்வி கொடுக்காதது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தாய்மொழி கல்வின்னு நான் சொல்லல. இந்த நாட்டின் தேச தந்தைன்னு சொல்ற, தேச பிதான்னு சொல்ற அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் சொல்றாங்க. கனவு உனக்கு எந்த மொழியில் வருமோ அதான் உன் கல்வி மொழியா இருக்கணும், அதான் உன் சிந்தனை மொழி. அப்படி இருக்கா? பிறந்த குழந்தைய உடனே கொண்டு நர்சரின்னு ஒன்று சேர்த்து விட்டு அதை ஆங்கில மொழியிலே பேச வச்சு ஆங்கிலேயனா மாத்துறது. இப்போ அது நாங்கள் 90 விழுக்காடு 99 விழுக்காடு ஆங்கில சொற்களை பயன்படுத்தி பேசுகிறோம். நாங்கள் தமிழர்களாக மாறிட்டோம். நாடு தான் பேர் தமிழ்நாடுன்னு இருக்கு. எப்படி நாங்கள் தமிழோட சமஸ்கிருதம் கலந்த 1800 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடர்களா, 1600 தெலுங்கர்களா, 500 ஆண்டுக்கு முன்னாடி மலையாளிகளா, பிறகு துளுவர்களா பிரிஞ்சு போனோமோ, அப்படி இப்போ நாங்கள் எங்கள் மொழியை எங்கள் இன அடையாளங்களை தொலைச்சு தங்கிலீஷ்காரர்களா தமிழர்களா மாறிட்டோம். அதான் நீங்க இருக்குது. இப்போ இங்கே எழுதியிருக்கு, இந்த பாருங்க, இது என்ன எழுதிருக்கு படிங்க. அதை சப்தகிரி. அது சப்தகிரின்னா என்னது? எழுத்து ஆங்கிலத்தில் இருக்கு. ஆனா நீங்க படிக்கும்போது சப்தகிரி, கிரின்னா மலை, அது ஏதோ ஒரு இதுன்னு இருக்குதுப்பா. அது டேஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியா, அது ஏன் தென்னிந்திய சுவை அப்படின்னு ஏன் நீங்க வைக்கல? அப்ப நீங்க மாத்திட்டீங்க, பேரை மட்டும் தமிழ்நாடுன்னு வச்சுட்டு ஒரு இனத்தை அழிச்சிட்டீங்க. ஒண்ணு நீங்க கவனிச்சுக்கிறீங்க. குண்டு போட்டு போர் நடத்தி ஒரு இனத்தை அழிக்கிறீங்க. ஒரு 1000 குடும்பம் மிச்சம் இருக்குன்னா 1000 மக்கள் அந்த மொழி உயிர்ப்பிச்சிடும். ஆனா மொழி அழிச்சிட்டீங்கன்னா அந்த இனம் உயிர்ப்பிக்காது. அவ்வளவுதான், முடிஞ்சிடும். இப்போ போர் நடத்தி ஈழத்துல எங்களை அழிச்சாங்க, ஆனால் எங்கள் இனம் இருக்குது, கொஞ்சம் இருக்குது, எங்க மொழி இருக்குது, அது உயிர்ப்பிச்சுக்கிறோம். அந்த இனம் உயிர்ப்பிச்சுக்கிறோம், பழகி பெருகிறோம். ஆனால் நீ மொழி அழிச்சிட்டீங்கன்னா என் இனம் இல்லை, ஏறக்குறைய அழிஞ்சு போச்சு. இப்போ அழிவின் விளிம்பில் நிற்கிற நாங்க அந்த மொழியை மீட்டுருவாக்கம் செய்ய துடிக்கிறோம். இந்த நிலையில புதிதா மும்மொழின்னா எப்படி? சமஸ்கிருதம் மொத்தமே 26,000 பேர் தான் இந்த நாட்டில் பேசுறாங்கன்னு இருக்கு. அதுக்கு அதன் வளர்ச்சிக்கு நீங்க ஒதுக்குற நிதி எவ்வளவு? இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தில் எதற்காக சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு? யார் பதில் சொல்ல? தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா? உலகத்தின் தொன்மையான மொழி, முதல் மொழி தமிழ், அது எங்க நாட்டில் இருக்குது, எங்களுக்கு பெருமைன்னு பிரதமர் பேசும்போது, இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பிரதமர் பேசும்போது, அதுக்கு நேர் எதிர் கருத்தை தம்பி அண்ணாமலை பேசிட்டே வர்றாரு. பிரதமரே எழுத்து பேசுறீங்களா? அப்போ அங்கேயும் அப்ப அவ்வளவு தொன்மையான மொழிக்கு, பெருமையான மொழிக்கு ஏன் இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ள, இந்த நாட்டின் நாடாளுமன்ற வளாகத்துல கட்டட அந்த இடத்துல கல்வெட்டுல எங்க மொழி இல்ல? ஏன் இல்ல? 22 இந்திய மொழிகள், எல்லா மொழிகளையும் கல்வெட்டு இருந்தா என்ன இடிஞ்சு விழுந்துருமா?
என் மொழியை அங்கீகரிக்காத நாட்டுல எனக்கு என்ன பற்று வரும்? என் தாயை நிராகரிக்க வீட்டு மேல நாட்டு மேல எனக்கு என்ன பற்று வரும்? சொல்லுங்க நீங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா பிரதமர் மோடி என்ன சொல்றாருன்னா, மொழியை வைத்து பிரிவினையை ஏற்படுத்துவதை கைவிடு. நீங்க தான் செய்றீங்க. நீங்க தான் ஒரு மொழியை திணித்து இந்த நாட்டை கூறு போடுறீங்க, துண்டாடுறீங்க. நீங்க பிரிவினைவாதத்தை தூண்டுகிற பிரிவினைவாதிகள் நான் குற்றம் சாட்டுகிறேன். ஒற்றை மொழியை திணித்து இந்த நாடு இறையாண்மை கொண்ட ஒருமைப்பாடு கொண்ட நாடாக இருக்கிற நாட்டை கூறு போட துடிக்கிறீர்கள், நான் குற்றம் சாட்டுறேன். பதில் என்ன இருக்கு? மொழியை வச்சு நீங்க நாட்டை கூறு போட துடிக்கிறது நீங்களா நாங்களா? ஒழுங்காயிருந்த நாட்டை வம்படியா திணித்து ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் இருக்கே, ஒரே நீரியா இல்ல. இதே பிரதமர், இதே தம்பி அண்ணாமலை ஏன் காவிரி நதிநீர் உரிமையை ஒரு தேசிய ஒரு மாநிலத்தில் இருக்கிற உரிமையை பெற்றுத்தர வராது? ஏன்? என் நிலத்தில் வளத்தை நீ யாரை கட்டி எடுத்துட்டு போற? என்னுடைய நரிமணம் பெட்ரோலை யாரை கட்டி எடுக்கிற? என்னுடைய மீத்தேன் ஈத்தேனை எல்லாருக்கும் யாரை கட்டி பகிர்ந்து கொடுக்குற? அணுவுல என் நிலத்தில் இருக்கு, வெடிச்சா சாகிறது நானு, ஆனா பலன் எல்லாரும் எடுத்துக்கிற. என்னோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என் சொந்த நிலம். நிலத்தை கொடுத்துட்டு வாழ்விடத்தை விட்டு சொந்த நாட்டில் அகதியா வெளியேறினது நான். ஆனா என் நிலத்தில் இருந்து தயாரிக்கப்படுற மின்சாரத்தை எல்லாரும் பகிர்ந்துக்கிற. என்னுடைய வளம் எல்லாருக்கும். ஆனால் அவரவர் நீர்வளம் அவரவருக்கு. முல்லை பெரியாரா அவருக்கு, காவிரியா அவருக்கு, பாலாரா அவருக்கு, கிருஷ்ணா நதி நீரா அவருக்கு. நான் அப்ப என்னுடைய வளம் எனக்கு நான் வரக்கூடாதா? என்னது இது? திரும்ப திரும்ப சொல்றேன், பிரிவினையை தூண்டி தேச ஒற்றுமையை சீர்குலைப்பது நீங்க தான். நீ ஒரு கல்விக் கொள்கை சொல்வா, அதுல என் பாட்டன் வஉசியை பத்தி உன் பாடத்திட்டத்துல இருக்குமா? எங்க வள்ளலார் வைகுந்தர் இருக்குமா? விவேகானந்தர் இருப்பாரா? எங்க தீரன் சின்னமலையும் பூலித்தேவனும் மருதுபாண்டி, எங்க பாட்டி வேலுநாச்சியாரும் அழகுமுத்துக்கோனும் சுந்தரலிங்கமும் பெரும்பிடுகு முத்தரையனும் எங்க மூதாதைகள் இருப்பானா? அதுல இருப்பானா? அவன் வரலாறுல சேட்டப்பணியிலே கூடாது. தமிழ்ல நீ 8ஆம் வரைக்கும் கொஞ்சம் படிச்சுக்க அப்படின்னா அதுல சிலப்பதிகாரம் முழுக்க படிக்க முடியுமா? கம்பராமாயணம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, தமிழ் காப்பியங்கள் இல்ல சொல்லுங்க. இது என்ன இருக்கு? என்னுடைய திருக்குறளை தான் படிக்க வைப்பியா? எதை படிக்க வைப்ப? அகநானூறு, புறநானூறு, 10 500 இதெல்லாம் இருக்குமா? சும்மா 8ஆம் வகுப்பு அது பேரங்க அண்ணா சொல்றாரு, தமிழ் கடல்ரா, அதுல கரை கண்டவனே கிடையாது. எம்ஏ முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே பொழிப்புற தேடிக்கிட்டு அலைகிறான். நீ 8ஆம் வரை படிச்சா போதும்னா கடற்கரையில் ஓரத்துல கால் நினைச்சா போதும்ன்ற அப்படிங்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இது தேவையில்லாத வேலை. இது சும்மா போட்டு விஜயலட்சுமி வழக்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கருத்தினாலதான் வழக்கை வாபஸ் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க அப்படிலாம் சொல்ல. நீதிபதி அப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சுக்கிறாரு. விசாரணை இருக்குல்ல, விசாரிக்கணும்ல, விசாரணை முடிவுல தெரியும். பொறுத்துருங்க, அதுக்கெல்லாம் அவசரப்படாதீங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் நிதியை நிறுத்துறதுக்கு முன்னோடியாக மத்திய அரசு கொடுக்கறது அப்படின்ற மாதிரி பேசி, அந்த நொடி எந்த நொடின்னு தான் நாங்க கேட்கிறோம். அந்த நொடி எந்த நொடி? எத்தனை முறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, புலம்பிக்கிட்டு இருப்பீங்க, எங்களுக்கு நிதி தரல, நிதி தரல, நிதி தரல. தெரியல, தெரியுது இல்ல? என் மாநிலத்திலிருந்து உனக்கு ₹1 வரி கூட வராதுன்னு சொல்ல முடியாதா? சொல்ல முடியாதா? எந்த பரம்பரையில் வந்த நிலம் இது? எங்க பாட்டன் சேதுபதி மன்னனை சிறையில் அடைச்சு கேளுங்க தம்பி. அன்னைக்கு காசு ஓரணா இருக்கும். ஓரணா சேதுபதி ஓரணா கட்டு, உன்னை விடுதலை செஞ்சிடறோம்னு வெள்ளக்காரன் சொல்லும்போது ஓராண்டு சிறையில் இருந்த பிறகு சொல்றான், சிறையிலே இடந்து செத்தாலும் சாவனை வழிய ஒரு சல்லி காசு உனக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொன்ன வீர மறவர்கள் வாழ்ந்த நிலம். நீ என்ன வெள்ளக்காரங்காலத்துல நாங்க வரிகோடா இயக்கம் உருவாக்கி போராட முடியுமா? இந்த ஆட்சி காலத்துல எதுக்க முடியாத? தர முடியாதுன்னா என்ன பண்ணிடுவே? நீ என்ன செஞ்சிருவே? நீ ஆட்சியை கிளப்பியா? மறுபடியும் தேர்தல் வரும்ல, மக்களுக்காக நின்று தேர்தலை சந்திக்க முடியாதா? ஏன் காசை எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? மத்திய அரசுக்குன்னு நிதி ஏது? யாரு சொல்லுவா? தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா? இல்ல அம்மா நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் சொல்லுவாங்களா? மத்திய அரசுக்குன்னு இந்தந்த துறையிலிருந்து எங்களுக்கு வருவாய் வருது அப்படி ஏதாவது இருக்கா? மாநிலங்களின் நிதி தான் மத்திய அரசு நிதி. இந்திய ஒன்றிய அரசுக்கென்று வருவாய் ஏது? அப்ப ஏன் காசை எடுத்து குடிச்சுக்கிட்டு ஒரு பேரிடர் அந்தவும் தர மாட்டேங்கிற? வாத்தியாருக்கு சம்பளம் ஒன்றும் குடிக்கும், மாணவர்கள் நலன் எதுக்கும் தரதில்லை. இதை செஞ்சாதான் இதை தருவேன் அப்படின்னா இது மாதிரி கொடிய போக்கு. இது லஞ்சம் தானே. இதை செஞ்சு விட அப்பதான் காசு தருவேன்னா இது என்ன அர்த்தம்? சொல்லுங்க. எப்படிப்பட்ட அணுகுமுறை பாரு, எப்படிப்பட்ட ஆட்சி? இதையே பேசிக்கிட்டு இந்த நடக்க இருக்கிற சட்டமன்றம், அடுத்து வர பாராளுமன்றங்களை வாக்கேற்க வாங்க, இந்திய கட்டாயம் படிக்கணும்னு சொல்லுங்க. அது ஏன் படிக்கணும் விளக்கின்னு சொல்லுங்க. சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கிறது. மகிழ்ச்சி.